வாழும் எனக்கு நல்ல உற்சாகமா வெற்றி உண்டு. ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையாக, ஊழியத்துல கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். அல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாடுங்க. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். ஆமாண்டவரே. இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி என் நேசர் வரப்போகிறார். அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கை தட்டி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே, கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே எனக்கு வெற்றி, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, 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 தோல்வி இல்லை. நமக்கு தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. கை தட்டி இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமை
அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர், மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு 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 இயேசு. இனிமேலும் எந்த நேசர் இம்மட்டும், இனிமேலும் எந்த நேசர் என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அழகானவர் பாடுங்க, அருமையானவர் ஒவ்வொருவரும் வாயை திறந்து பாடுங்க. மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், காத்திடும் மானவர். கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் நேசரே. என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர், மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. இன்னும் கை தட்டலாமேப்பா, நல்ல உற்சாகமா அந்த காலை வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்தி. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தி என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, வாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு இரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் Yes, அருமையானவர் Lord. இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினார்
உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு. நன்றி 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 இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசப்பா உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. இயேசுவின் இரத்தத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொருடைய கழுவி கழுவி பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. 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 இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் அம்மாப்பா உம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி. மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா. ஓ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி. நன்றி ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படுவதாக. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஓ ஹalleluya ஹalleluya. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனே எங்களை நிரப்போம் எங்களை நிரப்போம் எங்களை நிரப்போம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராகப்பா. ஏ ஹalleluya ஹalleluya. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். தாகத்தோடு யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல எங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி எங்களை பயன்படுத்தும் என்று கேட்கிறார்களோ கர்த்தர் அவர்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்
பரிசுத்த ஆவியானவரை தண்ணீரை போல குடிக்க வாஞ்சையோடு பாடுங்க. ஊற்றுமையா உம் வல்லமையே, ஊற்றுமையா ஓ வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். கரங்களை தட்டி கண்களை மூடி வாஞ்சையோடு பாடுங்க. தாகமுள்ள பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைங்க வாஞ்சையோடு பாடுங்க. ஊற்றுவேன் என்றீர், ஊற்றுமையா வல்லமையே, ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. முதியர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா ஓ ஓ வல்லமையே, ஆமென், ஊற்றுமையா ஆமென், வல்லமையே. கை தட்டி பாடுங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாரும் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு கேட்கிறப்பா. எங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால எங்களை நிரப்புங்கப்பா. ஊற்றுமையா வல்லமையே, ஊற்றுமையா வல்லமையே, ஓ தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையே, ஊற்றுமையா ஓ வல்லமையே. ஆமென். தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா எங்க மேல ஊற்றுங்கப்பா. வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொரு மேலும் உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் நிரப்போ. நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இந்த நாட்கள்ல ஊற்றப்பட வேண்டும் அப்பா. ஊற்றுமையா உம் வல்லமையே, காத்திருக்கிறேன், ஆமென், காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஆண்டவரே, இந்த நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுமையா உம் வல்லமையே, வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya நல்ல 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 விடாம ஒரு நிமிடம் நல்ல வாய்களை திறந்து உரபா ரிகடதரபா ரீமானகதரபோ நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. வறட்சிகள் மாறட்டும், ஜெப வறட்சிகள் மாறட்டும் ஆண்டவர். எந்தெந்த காரியங்கள் வறண்டு போய் இருக்கிறதோ கர்த்தர் அவைகளை புதுப்பிப்பீராகப்பா, ஜீவ நதியாக ஊற்றுவீராகப்பா. ஓ ரகடதரபா ரிகடமோ ஷேகேலே ஹேந்து ரகடா. நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
விடுதலை, விடுதலை, மெய்யான விடுதலை, குமாரன் கொடுக்கிற விடுதலை இந்த நாள்ல சபைகளுக்குள்ள, வீடுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனி நபருக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையே, ஊற்றுமையா உம் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறோம் நாங்கள், தோடு காத்திருக்கிறோம். காத்திருக்கிறவர்கள் என்றால் தனி ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் புது பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அந்த புது பலன் எனக்கு வேணும்ப்பா. நான் கர்த்தருக்கு காத்திருக்க எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஓ ரகடலபா ஷேகே தேரேகே போலஹா. ஹல்லேலூயா. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். அப்பா, உண்மையா தாகத்தோடு நாங்க யாரெல்லாம் ஒரு தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு நீர் தண்ணீரை கொடுக்கிறவர், பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறவராக இருக்கிறீரப்பா. சும்மா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டீங்கப்பா. ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு பாரம், உமோடு அதிகமான நேரம் செலவு பண்ணுகிறவர்களுக்கு தான் நீங்க கொடுப்பீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஏதோ சர்ச்சில் வந்தோம், கை தட்டினோம், பாடினோம், போனோன்னு இல்லை. அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் கர்த்தரை பயன்படுத்துங்க ஆண்டவரே. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஆண்டவரேப்பா, இளைஞர் மேல ஊற்றுங்கப்பா, வாலிப பிள்ளைங்க மேல ஊற்றுங்கப்பா, உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையே, ஊற்றுமையா. எஸ் லோர்ட். தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாள்ல கூட கர்த்தாவே மே நோக்கி பார்க்கும்படியே நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் காத்த தேவன், இந்த வாரத்தையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. தீங்கு ஒன்றும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் அப்பா, இயேசுவின் இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக. நீ செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், தூர தேசத்துல படிக்கிற மகள், ஆண்டவரே எல்லாரையும் உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விசேஷத்த கிருபையினால நீங்க முடிசூட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே ஏசப்பா, இந்த முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன், இரண்டாம் ஆராதனை எங்களுக்கு அபிரதமாய் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு கடந்து சென்றிருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லாரும் அந்த இடத்துல சந்தோஷமாய் இருந்து மறுபடியுமாய் ஆண்டவரே சீக்கிரத்துல ஒவ்வொருவரையும் முகமுகமாய் காண தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென், ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 முதல் 45 வரைக்கும் உள்ள வசனங்களை மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். சத்தத்தை உயர்த்தி. புதிய ஏற்பாட்டில் 76ஆம் பக்கம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில்
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். இதோ உனக்கு இனத்தாளையா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். ஆமேன். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கரங்களை தட்டுவோமா? சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த என்னுடையவர்,
மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த சரணத்தை நம்ம பாட போறோம். ஆனா உங்களுடைய சத்தம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நீங்க சத்தமா பாடணும். என்னமோ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க அப்படி வரல. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி. எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? உண்மையா சொல்லணும். ஆராதிக்க வந்தீங்கன்னா இப்படி உட்கார மாட்டீங்க. நல்ல கைது. ஒரு சிலர் நல்லா தட்டுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் உண்மையாக ஆண்டவர் ஆராதிக்க வந்தோமானால் நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்பீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த சத்தத்தோடு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சத்தத்தை உயர்த்தி பாட போறீங்க. ஆமென். எல்லாருக்கும் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் எல்லாருக்கும் பாட தெரியும். இயேசுன்றதும் தெரியும். அப்போ சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எதை சொல்றாங்களோ இல்லையோ தெரியும். அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அதை விட நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியும். ஆமென். அப்போ நல்ல கரங்களை தட்டி மறுபடியும் யாராவது இப்படி வேடிக்கை பார்த்தீங்கன்னா முன்னால கூப்பிட போறேன். ஆமென். யாரும் இங்க வேடிக்கை பார்க்கவே வரல. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர். சத்தத்தை உயர்த்தி மீட்பரானவர், அவர் இயேசு. சத்தமா இயேசு. ஆமென். அவர் இயேசு இயேசு அவர் இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஆமென். அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர். ஆமென். மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சொல்லுவோமா? என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். ஆமென். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். எல்லாரும் கரங்களை தட்டி அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர். எல்லாருடைய சத்தம் கேட்கட்டும். மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு. சத்தத்தை உயர்த்தி இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஆமென். அவர் இயேசு இயேசு இயேசு. நல்ல உற்சாகம். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சத்தமாய் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஏசப்பாவை இயேசு என்று சொல்றதுக்கு நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படவே கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நேரான பாதையிலே நம்மை நடத்தி
கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நல்ல விதைகளை விதைக்கிறவர், நல்ல கனிகளை அறுக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த நாட்களில் விபிஎஸ் எல்லாம் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார், மீதி எடுக்க கிருபை செய்தார், அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட வசனத்தின்படி இன்றைக்கி என்ன நாள்? மதர்ஸ் டே. என்ன நாள்? தாய்மார்கள் தினம். ஸோ அதனால் ஆண்டவராகிய இயேசுவின் தாயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரை குறித்து பார்க்க போகிறோம்? ஆண்டவராகிய இயேசுவின் தாயை குறித்து பார்க்கிறோம். தாயை குறித்து பார்க்கும்போது ஆண்களுக்கு எனக்கு இதில் எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இவர்களுக்குள்ளே இருந்த நல்ல குணாதிசயங்கள் நமக்குள்ளும் இருக்க வேண்டும். விசேஷமாக பெண்கள், நீங்கள் இந்த பெண்கள் தினத்தில் இந்த காரியங்களை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் கிருபை கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் ஆண்டவர் ஒரு தாயை போலவும் நமக்கு இருக்கிறார். ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளோதான் தவறு செய்தாலும், எவ்வளோதான் இது பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. பாருங்கள், நேற்றுக்கு ஒரு தாயார் வந்தாங்க, புளிச்சலூர் பகுதியிலேருந்து கண்ணீரோடு வந்தாங்க. அவங்க மகனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போது பாருங்கள், மனைவி கூட விட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த தாய் அந்த சகோதரனுக்காக அழுதுட்டுருக்குறாங்க. அவன் எங்கே போயிடுவானோ, என்ன பண்ணிடுவானோ, என்ன பண்ணிடுவானோன்னு ஒரு பயம். இங்கே வந்து சர்ச்சில் வந்து ஐயா அவருக்காக ஜெபம் பண்ணுங்கய்யான்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு வந்தாங்க. அது பார்க்கும்போது பாருங்கள், ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவர் ஒரு ஆண்டவர் ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருந்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை அதிகமாய் நெருங்கி இருக்கும்போது கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் எழுந்தருளுவார். நம்ம சாதாரண ஆட்கள் தான், நாம் பலவீனம் உள்ளவர்கள் தான், நமக்கு அதிகமான காரியங்கள் நமக்கு புரியாது, தெரியாது. ஆனால் கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள், த மதர் ஆஃப் ஜீசஸ். மதர் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் தாயை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதத்திலே மரியாளை தெய்வமாக சொல்லப்படவில்லை, தெய்வமாக சொல்லப்படவே இல்லை. அவர்களை ஆராதிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்களை மிகவும் உயர்ந்த ஒரு நிலையிலே, ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தை ஒரு குழந்தையாக பெற்றெடுக்கிறது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நம்ம மரியாளை குறித்து நம்ம வாசிக்கும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், மதிப்பை கொடுக்க வேண்டும், அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களை நாம் ஆராதிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒரு இரட்சகர் பிறப்பதற்கு ஒரு தாயை கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்த இரட்சகர் ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்க வேண்டும். அதற்கு ஆண்டவராகிய இயேசுவின் தாயாகிய மரியாளை கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி தாய்மார்கள் இருந்தாலும் அந்த தாயை கர்த்தர் விசேஷமாக தெரிந்து கொண்டதுனால அவள் பாக்கியவதியாக இருக்கிறாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ இந்த நாளில் வேகமாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். ஆனால் விசேஷமாக இன்னைக்கு தாய்மார்கள் தினமாக இருக்கிறதுனால இந்த மரியாளை குறித்து மிகுந்த ஒரு மதிப்பிற்குரிய, கனத்திற்குரிய, ஆசீர்வதிக்கப்பட்ட தாயை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் அப்படியே மனதில் வாங்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது. இதை மனதில் உள்வாங்கி கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்
பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது கிருபை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கிருபை. வசனத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 1:28 வாசிங்கள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரிடத்துல கிருபை பெற்று விட்டோம் என்றால் அதை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபை உண்டாவதாக. பாருங்க, இந்த நாட்களில் ஆண்டுடைய கிருபை நமக்கு இருக்கணும். ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய தயவு, அதுதான் கிருபை. ஆண்டுடைய இரக்கமும் ஆண்டுடைய தயவும் நமக்கு இருக்கும் என்றால், நோவாவின் காலத்தில் பயங்கரமான கொடிய காலம், ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து ஆண்டவர் ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நோவாவோ கர்த்தருடைய பார்வையிலே உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த கிருபைக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு தேவைப்படுகிறது என்ன தெரியுமா? தாழ்மை. என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். பணத்தை குறித்த பெருமையோ, அழகை குறித்த பெருமையோ, ஜாதியை குறித்த பெருமையோ, நம்முடைய அந்தஸ்தை குறித்த பெருமையோ, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை குறித்த பெருமையோ, எதுவுமே அது நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை கொண்டு வருமே வழிய உயர்வை கொண்டு வராது. ஹல்லேலூயா. நான் பேசுகிறதுனால உங்களை விட நான் பெரிய ஆள்னு கிடையாது. கர்த்தருடைய கிருபையில தான் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்த்தார் என்றால் ஒருவரும் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது இயேசுவின் ரத்தமே தவிர வேறு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க. ரோமன் கத்தோலிக்க பைபிளில் அருளை பெற்றவளேன்னு சொல்லியிருக்கு. என்ன பெற்றிருக்கு? அருள். பொருளை பெற்றவளேன்னு சொல்ல. நிறைய பொருளை பெற்றவளே, நிறைய நகை வைத்திருக்கிறாய், நீ பாக்கியவதி. உனக்கு நிறைய சீர்வரிசை இருக்கு, உனக்கு நிறைய சொத்து இருக்கு, நீ பாக்கியவதின்னு சொல்லல. அருளை பெற்றவளே நீ பாக்கியவதி. நம்ம பைபிளில் கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்கள் ஆண்டுடைய கிருபையை நம்ம அதிகமாக சார்ந்து வாழணும். அதான் சங்கீதம் 136 நம்ம வாசிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 26 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஒரே அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, கிருபை 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 கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீதுக்கு இருந்த கிருபை, யோசுவாக்கு இருந்த கிருபை, மோசேக்கு இருந்த கிருபை, இந்த மரியாள் என்கிற தாயாருக்கு இருந்த கிருபை, அதே கிருபை இன்றைக்கும் அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லி, ஏசப்பா உம்முடைய கிருபை எனக்கு அளவில்லாமல் வேண்டும் அப்பா, எங்க குடும்பத்துக்கு வேண்டும் அப்பா, உங்க கிருபை தான் எங்களை தாங்கி நடத்துகிறது அப்பா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, அவர்கள் பொய்யான மாயை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பொய்யான மாயை. இன்னைக்கு பொய்யான மாயை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. உண்மை எது பொய் எதுன்றதே தெரியாம, உண்மையான வாழ்க்கை எது பொய்யான வாழ்க்கை எது, எது உண்மை எது பொய் என்று சொல்லி அந்த நிதானிக்கிற தன்மை இல்லாததுனால இன்னைக்கு மாயையான ஒரு உலகத்திலே மாயையை நம்பி கிருபையை போக்கடிக்கிறார்கள். கர்த்தர் தமிழ்நாட்டையும் இந்த மாயையிலிருந்து பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. என்னை பாதுகாப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா.
அந்த வசனம் எங்கே இருக்குன்னு யோனாவில் இருக்குது. யோனா 2ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம் பாருங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனமா 5வது வசனமா 8வது வசனம். யோனா 2 தானே, 2:8 வாசிங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் நோட் பண்ணி வைக்கல, ஆனாலும் இந்த வசனம் ஞாபகம் வருது. இன்னைக்கு பொய்யான மாயை பின்பற்றி கிருபையை போக்கடிக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாய் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் பொய்யான மாயை பின்பற்றி, மாயை என்றால் அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப உண்மை மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மை இல்லை. அது பெரிய ஒரு ஏமாற்றத்திலே கொண்டு போய்விடும். ஸோ இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து வாழணும்னா பொய்யான மாயையை பின்பற்றாமல் மெய்யான ஆண்டவராக இயேசுவின் சத்தியத்தையும் உபதேசங்களையும் கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையாக அந்த தேர்தலுக்கு பணம் வாங்குற 1000 ரூபா வந்து பொய்யான மாயை. அதை வாங்கிட்டா நமக்கு ஒன்றும் பெரிய ஆள் ஆக போகிறதில்லை. கர்த்தர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஆனால் கொடுக்குறான், வாங்கிக்கலாம் இல்லை, ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். கிருபைகளை நாம் இழந்து போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்குற நல்ல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஸோ இந்த நாட்களில் முதலாவது நம்ம பார்க்குறோம் கிருபை, த ஃபேவர் ஆஃப் காட். ஃபேவர், ஆண்டவராக இயேசு தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வேதம் சொல்கிறது. ஆண்டுடைய கிருபை நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 2வதாக ஒரு தாயை குறித்து பார்க்கும்போது பேசுவதிலே ஞானம். என்னது? பேசுவதிலே ஞானம். பெண்களுக்கு ரொம்பவும் தேவை, ஆண்களுக்கும் தேவை. வாசிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், திடீரென்று சொல்லுகிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிப்போச்சு? வார்த்தையிலே கலங்கி போனார்கள். எப்படி? இன்னும் திருமணமே ஆகலையே, எனக்கு இப்போதான் யோசேப்போடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை, இன்னும் நான் புருஷனை அறியேனே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? ஒரு காரியத்தை கேட்ட உடனே பதட்டப்பட்டு ஊரெல்லாம் போய் சொல்லலை. அவங்க அதை சிந்தித்து கொண்டு அதை தன் மனதிலே வைத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குட் நியூஸோ பேட் நியூஸோ, அதிகமாக பேட் நியூஸை தான் டக்குன்னு எல்லாருக்கும் சொல்லி நம்ம ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்க, சில காரியங்கள் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் ஜெபத்திற்கென்று விழிப்புணர்வுக்கென்று எச்சரிப்பு கொடுக்கிறோம். ஆனால் எல்லா காரியங்களையும், குடும்பத்தில் சின்ன காரியங்கள் பாருங்க, இந்த இடத்துல தேவதூதன் வந்து சொல்றாங்க, வார்த்தையினே அவங்க கலங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க, ஒரு கலக்கம் வந்துச்சு. ஆனால் இதை வந்து இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பேசுவதில் ஞானம். சத்தமாக சொல்லுங்க, பேசுவதில் ஞானம். சிந்தித்து பேச வேண்டும், பேசிட்டு சிந்திக்கிறது இல்லை. சிலர் பேசிட்டும் சிந்திக்க மாட்டாங்க, என்ன பேசணுன்றதே சிந்திக்க மாட்டாங்க. அவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் சிந்தித்துட்டு பேசணும். சிலர் பேசிட்டு சிந்திப்பாங்க, சிலர் பேசிட்டு சிந்திக்க கூட மாட்டாங்க. 3 கேட்டகரி இருக்குது. சிந்தித்து நிதானமாய். பாருங்க, இந்த வசனம் 2 முறை வருகிறது. பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சில காரியங்களை குடும்பத்தில் நான் ரொம்ப எடுத்த உடனே படப்படன்னு பேசுவேன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்களை பேசி
குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்து விடாதபடிக்கு, இந்த வாக்குவாதங்களை எல்லாம் செய்யாதபடிக்கு சிந்தித்து பேசலாமா வேண்டாமா, இது சொன்னால் ஜனங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க, இது சொன்னால் இந்த குடும்பத்தில் சமாதானம் வருமா, சமாதானம் கெட்டு போகுமா, இதில் ஒரு குழப்பம் வருமா என்று சிந்தித்து பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. முதலாவது கிருபை. முதலாவது என்னது? தேவ கிருபை. The grace of God was upon Mary. கர்த்தருடைய கிருபை மரியாள் மேல் இருந்தது. இரண்டாவதாக இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒரு தெய்வீக ஞானம், ஒரு தெய்வீக டிவைன் விஸ்டம். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது சிந்தித்து கொண்டிருந்தால், இதை நம்ம சொன்னோன்னா என்ன ஆகும்? யோசேப்புக்கு பிரச்சனை வருமா, குடும்பத்துக்கு பிரச்சனை வருமா, இந்த சமுதாயம் என்ன நினைக்கும், பல காரியங்கள். ஆனால் அதை எடுத்து உடனே இப்படி அப்படின்னு சொல்லாதபடிக்கு அதை ஞானமாய் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது என்னது? தேவ கிருபை, the grace of God நமக்கு ரொம்ப தேவை. ரெண்டாவது ஒரு தெய்வீக ஞானம், பேசுவதிலே ஞானம், சிந்தித்து பேச வேண்டும். எந்த காரியத்தை பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும், சில காரியங்களை நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். அது சொல்லுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், பாருங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்கள். உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் வச்சு ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தாய்மாரெல்லாம் சொல்லுங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவை சுமந்து செல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் ஆண்டவராக இயேசுவை சுமந்து செல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம சங்கீதம் 115:15 சொல்லி எப்பொழுதுமே சொல்லுகிறோம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எல்லாரும் சத்தமா சொல்லாமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். சிலர் சொல்றதுக்கே பயப்படுறாங்க, சொல்ல மாட்டுறாங்க. பாருங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சங்கீதம் 115:15 படி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பயம்? சங்கீதம் 115:15 படி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உண்மையை சொல்றேன், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். ஆமென். 5 அப்பம் 2 மீனை கொண்டு பல ஆயிரங்களுக்கு போஷித்து திருப்தி அடைந்து மீதி எடுத்து அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா. கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான், உண்மைதான், கொஞ்சம்தான். ஆனால் 5 அப்பம் 2 மீனை பல ஆயிரங்களுக்கு, எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? 5 அப்பம் 2 மீனை பல ஆயிரங்களுக்கு போஷித்து திருப்தி அடைய செய்து 12 கூடை எடுக்க செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். நீங்க உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இது எப்படி? இது எப்படி? அப்படிலாம் இல்லை. 5 அப்பம் 2 மீனை பல ஆயிரங்களுக்கு போஷித்து திருப்தி அடைய செய்து 12 கூடை மீதி எடுக்க செய்த தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டவர், இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போயிடாதீங்க. ஆண்டவராக இயேசு நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தேவனால் நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படணும். உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் அது தேவன் மூலமாக தான் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆபிரகாம் சோதோமை போய் ராஜாவுக்காக யுத்தம் பண்ணி அங்கே பெரிய வெற்றிகளை கொடுத்து அங்கே லோத்தின் குடும்பத்தையும் மற்றவர்களையும் காப்பாற்றி எல்லா பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டார். அப்போ சோதோமின் ராஜா சொல்றார், எல்லா கிஃப்டையும் நீ எடுத்துக்கப்பா, உயிரை மாத்திரம் எங்களுக்கு உயிரை காப்பாத்திட்டிய அது போதும், மீதி எல்லா பொருட்களையும் நீ வச்சுக்கோ. ஆபிரகாமுக்கு தெரியும் சோதோம் ஒரு பாவம் நிறைந்த பட்டணம். ஒரு ரெண்டு ஆண்களை பார்த்தாலே கூட்டிட்டு போய் விபச்சாரம் பண்ற ஒரு வேசித்தனத்தின் இடம், அது பொல்லாத இடம் சோதோம். அந்த இடத்துல இருந்து எனக்கு கிஃப்ட் வந்தா எனக்கு அது வேண்டவே வேண்டாம். ஒரு செருப்புல உள்ள வாரும் வேண்டாம், ஒரு சரட்டையும் எனக்கு வேண்டாம். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த சோதோம்ல இருந்து வருகிற பாவ பட்டணம், அழிக்கப்பட்ட பட்டணம், அழிக்க போகிற பட்டணத்திலிருந்து எனக்கு என்ன வேண்டாம்? செருப்புல உள்ள ஒரு வாறு கூட வேண்டாம், ஒரு சரட்டை கூட எனக்கு வேண்டான்ட்டார். பாருங்க, ராஜா கிட்ட போய் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ நடந்து திரிகிற தூரம் மட்டும் உனக்கு சொந்தமாக நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நான்காவதாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, வார்த்தையின் மேல் விசுவாசம். வார்த்தையின் மேல் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவளாக இருந்தால் பாருங்க, 5வது லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. புரியுதா அந்த வசனம்? விசுவாசம் உள்ளவர்களுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அது என்னை சார்ந்தது அல்ல, அது தேவனை சார்ந்தது. ஹல்லேலூயா. நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்ன சொல்லியிருக்கு? நம்மளெல்லாம் சிறு பூச்சின்னு சொல்லியிருக்கு. காலில் நசுக்கிட்டு போயிடலாம், அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம. ஆனா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார்? அவர் வாக்கு மாறாதவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்காதவனுக்கு நிறைவேறாது, விசுவாசிக்கிறவனுக்கு தான் நிறைவேறும். அந்த அம்மா கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, நான் ஒரு கன்னிகை, இது எப்படி ஆகும்? லூக்கா 1:37, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அதை அப்படியே அவள் விசுவாசித்தாள். What is impossible with man is possible with God. And Mary just believed the word of God. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே அவள் நம்பினாள். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அதிசயமாய் ஒரு குழந்தை பிறந்தது. கன்னிகையின் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? அது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது டாக்டர்ஸாலையும் முடியாது, மனிதனாலையும் கூடாது. ஆனால் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதை கர்த்தர் விசுவாசத்திலே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்கம்மா. பக்கத்தில் இருக்கவங்களை கை கொடுத்து சொல்லுங்கம்மா. சகோதரர் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசிங்க தம்பி. பிலீவ். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். யோவான் 11:40 ஆண்டவராகிய இயேசு அந்த கல்லறை தோட்டத்தில் இருந்து அந்த 4 நாளாய் போச்சு, அந்த டெட் பாடி உள்ளே வச்சு சீல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த லாசரு உள்ளே கட்டப்பட்டவனாக சீலையிலே கட்டப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுக்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் 4 நாளைக்கு முன்னால் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னு. அந்த கல்லறை தோட்டத்திலே அந்த எல்லாரும் அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், if you believe you shall see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு,
முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மரித்து போன லாசருவை 4வது நாள் திறந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வர முடியும் என்றால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த அம்மா கன்னிகையாக இருக்கிறாங்க. இம்பாசிபிள் டு பிகம் பிரெக்னென்ட். கர்ப்பவதி ஆவது கூடாத காரியம். ஆனால் இந்த அம்மா விசுவாசித்தால் அது அவளுக்கு பாக்கியவதி என்ற பெயரை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீங்களும் நானும் விசுவாசிக்காமல் அவிசுவாசமாக இருந்துட்டு எனக்கு பாக்கியமாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முடியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவருடைய மேன்மையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப விசுவாசிக்கணும். என்ன தெரியுமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க. ஏசாயா 54, சத்தமா சொல்லுங்க. ஏசாயா 54:13 படி என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்க. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இந்த பகுதியிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 8:18 படி நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் வசிக்கிற எல்லைகளிலே நாங்களும் நானும் என் குடும்பமும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம் என்கிற வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது ஒரு வரம். விசுவாசம் என்பது ஒரு வரம். ஆவியின் வரங்களிலே அது அப்படியே பட்டியலில் வரும்போது அது 5வது இடத்துல நினைக்கிறேன், அந்த இடத்துல வருகிறது. விசுவாசம் என்கிறது வரம். அது தேவனிடத்துல நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே விசுவாசத்தை தாரும், எனக்கு விசுவாசத்தை தாரும். இன்னொன்று, ஆவியின் கனியிலையும் இருக்கு விசுவாசம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆவியின் கனியில இருக்கிற விசுவாசம் எப்படி கிடைக்கும் என்றால், வேதத்தை வாசிக்க 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 அந்த அற்புதங்களை படிக்க 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 நமக்குள்ள விசுவாசம் வளரும். ஆவியின் வரமாகிய விசுவாசம் அது மேலிருந்து கீழே வருகிறது. அது ஜெபத்திலே, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் குறைவா இருக்குப்பா, இந்த விசுவாச வரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டா ஆண்டவர் அளவில்லாத விசுவாசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அது காட்ஸ் ஃபெய்த். அது தேவனுடைய விசுவாசம், டிவைன் ஃபெய்த். மேன்ஸ் ஃபெய்த் தான் ஆவியின் கனி, காட்ஸ் ஃபெய்த் தான் ஆவியின் வரம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ரொம்ப முக்கியம். விசுவாசத்துக்காக ஜெபிக்கணும். இந்த விசுவாசம் அந்த வரம் இருந்துச்சுன்னா நம்ம எதை பார்த்தாலும் ஆண்டவர் பார்ப்பதை போல நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லுகிற விசுவாசம் நமக்கு வந்துவிடும். ஹல்லேலூயா. இந்த மலையை பார்த்து, மலையை நீ பெரிய ஆள் கிடையாது, உன்னை படைத்த ஆண்டவர் உன்னை விட பெரியவர் என்பதை நம்மளால உணர முடியும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவராக இயேசு சொல்றார். இதுதான் காட்ஸ் ஃபெய்த். மலையை பார்த்து பெயர்ந்து போகும். இந்த பிரச்சனை மலை மாதிரி இருக்குதே, இது என் வாழ்க்கையில போகுமா? நீ விசுவாசித்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது நடு சமுத்திரத்தில் கடந்து போகும் என்று ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம், வார்த்தையிலே விசுவாசம். விசுவாசத்தில் 2 இருக்கு. ஒன்று ஆவியின் கனியில விசுவாசம், இன்னொன்று ஆவியின் வரத்திலேயும் விசுவாசம். ஆவியின் கனியிலே உள்ள விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை படிக்க வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படிக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது ஆண்டவர் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தார் என்று படிக்கும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வளரும். அது வளருகிற விசுவாசம். இன்னொன்று, தேவனால் நமக்கு வரமாக கொடுக்கப்படுகிற விசுவாசம். ஹல்லேலூயா. முட்டை போட்டு நீங்கள் டெய்லி ஜெபிக்கணும். அந்த ஆவியின் வரமாகிய விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இந்த ஆவியின் வரமாகிய விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஆவியின் வரமாகிய விசுவாசம், the gift of faith, God's faith, divine faith, தெய்வீக விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லத்தக்கதான விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பார்.
இந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். நீங்களும் நானும் விசுவாசிகள். நம்ம அவ்விசுவாசிகளை போல பேசக்கூடாது, அவ்விசுவாசிகளை போல நடந்து கொள்ளக்கூடாது, அவ்விசுவாசிகளை போல சிந்திக்க கூடாது. நம்முடைய விசுவாசம் என்ன என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார், அவர் சிருஷ்டிகர், அவர் மரணத்தை ஜெயித்தவர் என்பதில் நான் விசுவாசத்தில் தெளிவாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிகளே, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவர் வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, இந்த தாயாகிய மரியாள் தேவனை துதிக்கிறவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா. She was a person who was glorifying God. ஆண்டவரை துதிக்கிறவளாக, ஆராதிக்கிறவளாக இருந்தாள். வாசிங்க, இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 55வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவள் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம இதுல 2 வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 46, 47 வாசிங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. என் ஆத்துமா என்றால் இது எங்க வருகிறது ஞாபகம் வரும்பா உங்களுக்கு? சங்கீதம் 103ல வருது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 103ல தாவீது கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறதை போல இந்த இடத்துல சொல்றாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 47வது வசனத்தை வாசிங்க. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தாயார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தாயார். ஹல்லேலூயா. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. 48வது வசனத்தை வாசித்து பாருங்க, பைபிள்ல இருக்கு பாருங்க. லூக்கா 1:48. நோக்கி பார்த்தா இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாருங்க, ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. இது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவர் என்னை பாக்கியவதியாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை துதிப்பவள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனை துதிப்பவள், ஆராதிப்பவள், மகிழ்ந்து களி கூறுகிறவள். ஆராதனையில ஒரு மகிழ்ச்சி. பாருங்க, அந்த அம்மா என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. Hallelujah. The joy of salvation, the joy of praising, the joy of worshiping the Lord. கர்த்தரை துதிக்கும் போது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. ஆறாவதாக, பிள்ளை வளர்ப்பு. பிள்ளை வளர்ப்பு. அந்த வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் பாருங்க, குழந்தையாயிருந்தார். 8 நாட்களிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு 12வது வயதிலே அவர் தேவாலயத்துக்கு போனார். அப்போ நடந்த சம்பவம் தான் இது. அப்போதான் அதுக்கு முந்தின வசனம் மரியாளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை தானாய் இப்படிலாம் வந்துடாது. பெற்றோர் கொடுக்கிற ஆலோசனை, தாயாருடைய வளர்ப்பு. பாருங்க, அது முந்தின வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:51 வாசிங்க. பின்பு அவர் அவருடைய தாயார் தன்னுடைய காரியத்தெல்லாம் இருதயத்திலே வைத்து கொண்டார். தாயார் அந்த இடத்துல அதுக்கு முந்தின வசனம் தாயாரை குறித்து போடப்பட்டிருக்கு. அது தாயாருடைய வளர்ப்பு, பெற்றோருடைய வளர்ப்பு.
இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை எப்படி வளர வேண்டும் என்பதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட வசனம் தான் லூக் 2:52 மாடல். இந்த மாடல்ல தான் பிள்ளைகள் வளர வேண்டும். இயேசுவானவர் ஞானத்திலே, ஞானம் என்றால் எது சரி எது தவறு என்பதை உணர்வதுதான் ஞானம். ஞானம் என்பது பரத்திலிருந்து வருகிறது. உலக ஞானம் அது தந்திரம் உள்ளது. அது எந்த சூழ்நிலையில எப்படி செய்தா எப்படி தப்பிக்கலாம், எப்படி தப்பு செய்துட்டு தப்பிக்கலாம், அது உலக தந்திரம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் அது மாயமற்றதாய் இருக்கிறது, அது சுத்தமுள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய், இதை வேறு விரிப்பதற்கு தான் ஆண்டவர் சாலமோனிடத்திலே ஞானத்தை கேட்டார். கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கேட்டது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தையும் கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஞானம் எதற்கு தேவை? ஆட்சி செய்வதற்கு தேவை. இஸ்ரவேல் ஜனங்களை நியாயமாய் விசாரிப்பதற்கு, எது உண்மை எது பொய், எது நீதி எது அநீதி, இதை வேறு பிரிப்பதற்கு ஆண்டவரிடத்தில் சொல்றார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஆமென். அவரிடத்தில் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அவரிடத்திலே ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஞானத்தில் விருத்தி அடையணும், வளர்த்தியில் விருத்தி அடையணும். நல்ல ஆகாரத்தை கொடுத்து, ஊட்டச்சத்தை கொடுத்து. இங்கிலீஷ் பைபிளில் ஜீசஸ் grew in wisdom, stature, favor of God, favor of man. 4 ரீதியிலே அவர் வளர்ந்ததை பார்க்கிறோம். தேவ கிருபையிலே. 4வது மனுஷர் தயவு. மனுஷர் தயவு. நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு குணாதிசயங்களை வெளிப்படுத்தி பிறரை மதிக்க வேண்டும், பிறரோடு ஐக்கியமாய் வாழ வேண்டும். இதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கற்றுக் கொடுத்து தான் தேவ தயவு, மனித தயவு, தேவ கிருபை எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. எல்லாம் இந்த சொல்லலாமா? லூக்கா, எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தின்படி இயேசுவானவர் எப்படி வளர்ந்தாரோ அப்படியே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவ கிருபை தாரோ, ஆசீர்வதியோ. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது இது இல்லாம என் பிள்ளைய அப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன் அப்படிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. இதுதான் ஃபண்டமெண்டல். ஒரு கிறிஸ்தவனுடைய அஸ்திபார். பிராக்டிக்கலாக வாழணும் கிறிஸ்தவனா. சும்மா நான் தான் பிராக்டிக்கல்னு வெறும் வாயில பேசக்கூடாது. இயேசுவானவர் எப்படி வளர்ந்தாரோ அப்படியே பிராக்டிக்கலாக நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். அதற்கு பெற்றோர், கணவன் மனைவி ஒத்துழைப்பு கொடுத்தால் அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஒரு சின்ன பிள்ளையா நம்முடைய பிள்ளைங்க இப்படி வளரணும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவானவர் எப்படி வளர்ந்தாரோ அப்படியே நானும் என் பிள்ளைகளும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய என் தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயத்தை எடுத்து சாத்தான குத்தணும், சாத்தான வெட்டணும். ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயத்தை எடுத்து சாத்தான குத்தணும், சாத்தான வெட்டணும். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, ஆளுவோம் தேசத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழாவதாக மனதைரியம். வெளில சொல்லுங்க, மனதைரியம். பாருங்க, ஒரு தாயின் கண்ணு முன்னால ஒரு பையன் தன்னுடைய சொந்த மகனை கல்வாரி சிலுவையில் அடிக்கிறத பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது சும்மா முடியுமா? முடியுமா? அது வாசிங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும், அவருடைய தாயும், அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள், நின்று கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு தாய் தான் பிரச்சனைனா ஓடுவாங்க. ஒரு மகனுக்கு ஒரு ஐயோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஓடுவாங்க. என்ன ஆச்சுதோ, டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னா கேட்க மாட்டாங்க. கூட போனவங்களாம் என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுது பாருங்க. நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காரியம். தன்னுடைய சொந்த மகன், 33 வயது மகன், கல்வாரி சிலுவையிலே சொட்ட 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 கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கொண்டிருக்கிற வேளையிலே அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மன தைரியத்தை அந்த தாய்கிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே என்னெல்லாம் பண்றோம்ல, ஒரு சின்ன ஒரு ஊசி குத்துனா உடனே என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. இந்த அம்மாக்குள்ள இருந்த விசுவாசம் தான் அந்த மன தைரியத்தை கொடுத்தது. சாதாரண விஷயம் இல்லைங்க. நேற்றைக்கு இரவில் நான் இதை தியானித்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் எப்படி ஒரு தாயால் பார்க்க முடியும்? ஒரு பையன் துடிச்சு சாகுறான், ஒரு தப்பும் செய்யாத ஒருத்தன். ஆனால் இந்த அம்மாவுக்கு தெரியும் இது தேவ சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மன தைரியம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு என்ன தேவை தெரியுமா? மன தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அப்பா 2 வருஷம் கேன்சரில் இருக்கும்போது ஒரு நாள் என்கிட்ட தான் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது யூரின் போகலை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. மன தைரியம் இருக்கணும்ப்பா, மன தைரியம் இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், மன தைரியம் இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நமக்குள்ளே இருக்க வேண்டியது, நம்ம சாஃப்டான ஆளாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு மன தைரியம் இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா கைவிட மாட்டா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எப்பேற்பட்ட போராட்டத்தையும் தாண்டுவதற்கு சரீர பலகீனமாக இருந்தாலும், உலக பிரகாரமான போராட்டங்களாக இருந்தாலும், பயங்கரமான உபத்திரவமாக இருந்தாலும், ஏசப்பா எனக்கு அந்த மன தைரியத்தை தாங்கப்பா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா இந்த மன தைரியத்தை எனக்கு தாங்கப்பா, இந்த மன தைரியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே மன தைரியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மென்மையான இருதயத்தையும், ஆண்டவரே ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டை தாங்கப்பா. எல்லாம் கேளுங்க, ஒரு சாஃப்ட் ஹார்ட்டும் ஒரு ஸ்ட்ராங் மைண்டும் எனக்கு வேணும்ப்பா. ஒரு சாஃப்ட் ஹார்ட், ஒரு மென்மையான இருதயமும் தைரியமுள்ள மனதையும் கர்த்தர் எனக்கு கொடுப்பீராக. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நிந்தை சகித்தல். என்னது? நிந்தை சகித்தல். பாருங்க, 30 வயது வரைக்கும்
ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளை எப்படி பிறந்தது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு, கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். எல்லாரும் பேசியிருப்பாங்களா இல்லையா? கல்யாணம் ஆகாமலே இந்த பையன் பிறந்தவன்பா, கல்யாணம் ஆகாமலே இந்த பையன் பிறந்தவன், எல்லாரும் ஊர்லாம் பேசியிருப்பாங்க. இன்னும் கல்யாணமே டேட் ஃபிக்ஸ் பண்ணல, இப்போ தான் நிச்சயமே ஆயிருக்குது. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, பிள்ளை பிறந்துருச்சு. அப்படி இந்த பிள்ளை எப்படி பிறந்ததோ, யாருக்கு பிறந்ததோ, இந்த அம்மா எப்படிப்பட்ட பொம்பளையோ, என்னெல்லாம் அவதூறு பேச முடியுமோ நம்ம ஊரில் கொஞ்சனா என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் முதலாம் அற்புதம் நடக்கும் வரை 30 ஆண்டுகள் அந்த அம்மா நிந்தையும் அவமானத்தையும் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு ஆண்டவரை இவ்வளவும் ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருந்தாங்க, எவ்வளவோ காரியங்களை செய்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படிலாம், ஏன் எனக்கு அப்படிலாம் அந்த மரியாள் எதையுமே கேட்டுக்கல, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா. எல்லாரும் பேசுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. இந்த ஆள் எப்படியா பிறந்தார், இவர் இயேசுன்னு பேர் வச்சுருக்காங்க, இவருங்க அப்பா யாருன்னே தெரியாது, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே இப்படிலாம் நடந்து போச்சு, என்னென்னலாம் பேச முடியுமோ பேசியிருப்பாங்க. ஆனால் மரியாளோ பொறுமையோடு நிந்தைகளை சகித்தாள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவமானத்தையும் நிந்தையும் சகிக்கிற ஒரு கிறிஸ்தவன் தான் சிலுவையை சுமக்கிற கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் யாராவது ஒன்று சொல்லிட்டா, ஏய் யார் என்ன சொன்னது, திருப்பி 4 கேள்வி கேட்பேன், அது மரியாளுடைய குணம் அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டுன்னு பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ஆண்டவரே என்னப்பா, ஏன்பா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு நம்ம அநேக வேளையில் கேட்கலாம். ஆனால் மரியாள் அதையெல்லாம் 30 ஆண்டுகள், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, ஆண்டவராகிய இயேசு பிறந்து 30வது வயது வந்து அவர் முதலாம் அற்புதம் செய்யும்போது தான் உலகத்துக்கு அவர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது, இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசுவின் மேலே ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள். மரியாளுக்கு அந்த இடத்துல கர்த்தர் கனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கிறிஸ்தவ வாழ்க்கைனா பஞ்சு மெத்த கிடையாது. நிந்தைகள் அவமானங்களை சகித்து கொண்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறவர்களுக்கு தான் அந்த மகிமையின் கிரீடத்தை தேவன் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வேதத்தில் எவ்வளவு மறைபொருள்களை எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீரப்பா. பொய்யான மாயை பின்பற்றி வருகிற கிருபைகளை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடைய ராஜ்யம் பெருக வேண்டும், உடைய ராஜ்யம் விஸ்தாரமாக வேண்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.